வணக்கம். இந்த காணொலியில 2 விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அரசல் புரசலா பேசியிருந்த சூழ்நிலையை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ தொடங்கிட்டாரு. ஒரு காணொலி மூலியமா மக்கள் கிட்ட அவருடைய கருத்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல எல்லாருமே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஜாயின் பண்ணிட்டே இருந்து இப்போ நம்ம பேசிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 to 13 lakhs வரைக்கும் மெம்பர்ஸ் சேர்ந்துருக்காங்க. மேபி இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். நிஜமாவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேசு பொருளா ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தவிர்க்க முடியாத ஒரு செய்தியா அது ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சென்னை ஏர்போர்ட்ல இறங்கணும்னா பார்த்தீங்கன்னா உற்சாக வரவேற்பு, ஸ்குவீஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே அவரை. ஸோ தமிழக அரசியலில் மேலும் ஒரு அதிரடி நிகழ்வு இது அப்படிதான் பார்க்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டா சொல்லலாம். நீங்களே பார்த்துட்டீங்க. இதனால பாஜக கூட பயணிச்சாலும் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மொழி தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் அந்நியமா இருக்கிற சூழ்நிலையில அவர் தன்னுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமா ஒரு தனி வெளியில நடத்த போறாரு அப்படிங்கிறத சொல்றது மட்டும் இல்லாம மோடி, அமித்ஷாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விமர்சனம்ன்ற மாதிரிலாம் கொடுக்காம பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய பாதையில சில விஷயங்கள் செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தனி இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. We the leaders அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த அமைப்பை தான் இனிமேல் ஒரு கட்சியா மாற்ற போறாரு அப்படிங்கிறது புரியுது. இப்போ வரைக்கும் அமைப்புல நிறைய பேர் சேர்றதுக்கான ஆர்வத்தை காட்டிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கலி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி மேல பற்று இருந்து, ஆனா பிஜேபி தமிழ்நாட்டில் எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு வேற வழியே இல்லாம திமுக, அதிமுக வேற கட்சிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிருந்த மக்கள் அண்ணாமலை வந்தோடனே அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங், அவர் மேல ஒரு நம்பிக்கை. இதில் நிஜமாவே சொல்றேன், சர்க்காசம்னு வச்சுக்காதீங்க. பிஜேபி மேல இருந்த நம்பிக்கையோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், அண்ணாமலை அவர்கள் வந்தோன்னா தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அவரோட செயல்பாடு, அவருடைய இவ்வளோ நாள் அவருடைய கருத்தியல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்று கருத்து இருந்தாலும் நிஜமாவே அவரை பிடிக்காதவங்க கூட ஒத்துக்கு தான் ஆகணும். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு பெரிய ரிவைவல் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய பீரியட்ல தான். அதற்கான முக்கியமான காரணம் தொடர்ந்து அவர் மீடியாவை சந்திச்சு பேசுறது, கான்ட்ரவர்ஷியலான இன்டர்வியூஸ், அந்த இன்டர்வியூஸ் எப்படி ஹேண்டில் பண்றாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்ததுனால அவருடைய நாலேஜ், அந்த இன்டர்வியூஸ்ல அவர் கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ், அந்த தரவுகளோடு பேசுறது, அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து திமுகவுடைய அந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ரீச் பண்ணிட்டே இருந்தது. அதாவது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணி காட்டிக்கிட்டே இருந்தது. ஒரு சவால் விடுற மாதிரி அண்ட் ஒரு யாத்திரை, அந்த யாத்திரை ஃபெயிலியரையோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் மாதிரி அதை பண்ணது. அண்ட் முக்கியமா நம்ம டிவிகே உடைய கேமை ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா அவர் தான். இந்த சென்ஸ் லைக் இன்டர்நெட் தான் களம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருக்க இன்டர்நெட் மட்டுமே களம் இல்லைன்னு நான் கூட நம்பிட்டு இருந்தேன். இன்டர்நெட்டும் ஒரு பார்ட்டு, பட் களத்துல ஃபுல்லா வேலை செய்யறது தான் இன்னைக்கு முக்கியம், பெரும்பான்மையா பங்களிக்கும்னு. பட் இந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா திறன்பட இம்ப்ளிமெண்ட் பண்ணது அண்ணாமலை அவர்கள் தான். வார் ரூம்னு ஒன்று கிரியேட் பண்ணி இப்போ திமுகக்கு ஐடி விங்கு, பேனா நிறுவனம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்ற நிறைய விஷயங்கள்லாம் இருந்தாலும் இந்த மிட் டைம்ல பார்த்தீங்கன்னா அவருக்காகவே ஒரு வார் ரூம் பெங்களூர்ல செட் பண்ணது மட்டும் இல்லாமல் சென்னையிலையும் ஒரு ஐடி விங்கு அவருக்காகவே தனியாக வச்சு பாஜகவை நீங்க அடிச்சீங்கன்னா இல்லை பாஜகவோட கொள்கையை பத்தி பேசினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை வராது, உங்களுக்கு யாருமே திட்ட மாட்டாங்க, உங்களுக்கு எதிராக கருத்து போட மாட்டாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் எதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரைடு அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோக்கு முழுக்க கமெண்ட்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றின வீடியோஸ், பிக்சர்ஸ், நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறது நிறைய பண்ணிட்டே இருந்தாரு. இதுவும் அவருக்கு ஒரு பெரிய ரீச்சை ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால மட்டும் சொல்ல, பட் அது ஒரு பெரிய பங்காற்றியது அப்படின்னு சொல்லலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் அவர் இந்த தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஐ மீன் தனி அமைப்பு, தனி கட்சியா சீக்கிரமா மாறப்போகுது. முழுக்க பார்த்தீங்கன்னா இதோட அஜெண்டா என்ன அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப அசைக்க முடியாத சத்தியா உட்கார்ந்துட்டு இருக்க முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிரான அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவரா இவரை கொண்டு நிறுத்த போறாங்க. அப்படிதான் பிராண்ட் பண்ண போறாங்க. அவரே பார்த்தீங்கன்னா தன்னை அப்படிதான் நிலைநிறுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சூழ்நிலையில யாருக்கு இது ஒரு பெரிய இடியா இருக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜ் வைஸ் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அதிமுக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கன் அப்படின்னு இல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு பிசினஸை அப்படி இழுத்து பிடிச்சிருக்காரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது முன்னாள் மினிஸ்டர்ஸ் எல்லாமே டிவிக்கோட ஆஃபீஸ்க்கு வெளில நின்றுட்டு இருக்காங்க, போய் ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அதிமுகவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதை தாண்டி சீமானவர்களுடைய அந்த பை சார்ட்னு சொல்லுவாங்கல்ல, பீட்சால ஒரு பீஸ் ஒரு 4% இருக்குன்னா அதுக்கும் ஒரு சின்ன வேட்டு வைக்கிற மாதிரி தான் அண்ணாமலை வந்திருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலைக்கு ரொம்ப தரவுகளோட ரொம்ப ஷார்ப்பான விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்பட்டது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட இமேஜ்க்கு எதிராக நிறைய விஷயங்களை ஃபேக்சுவலா பேசக்கூடிய ஒரு ஆளாவும் அண்ணாமலையை மக்கள் பாக்குறாங்க. அதை தாண்டி சீமானவர்களுக்கு ஏன் இது ஒரு சின்ன பாதிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு தமிழர்,
தமிழ் மண்ணை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம இப்ப அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த சங்கித்தனத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து லைட்டா தமிழ் தேசியத்தை தொடர மாதிரி இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ சில இளைஞர்கள் ஏன் அண்ணாமலை பக்கம் நம்ம போய் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனித இயல்பு அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு பார்வையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இவர் ஒரு சவாலா கண்டிப்பா விளங்குவார். ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கிற கட்சின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. பிஜேபி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃபே எடுக்கல, என்னன்னோ உருண்டு பார்த்தாங்க, புரண்டு பார்த்தாங்க. ஸோ டைரக்டா அவங்களோட பிராண்டிங் பண்ண முடியல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்வீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அண்ணாமலை அவர்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்காக அண்ணாமலையும், பிஜேபி அவங்களுடைய அஜெண்டாவை உள்ள பூத்துறதுக்காக குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் இங்க வந்து சிஎம்மா இருக்கிறதுனால அவங்களுடைய அரசியல் இங்க வந்து இருந்தே ஆகணும். பிளஸ் காங்கிரஸ் வேற இங்க வந்து உயிர் பெற வச்சிருக்காங்கன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அண்ணாமலை அவர்களை முகமா வச்சு இது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது எப்படியோ இவ்வளவு நாள் நம்ம அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செஞ்சிருக்கோம், நிறைய இடங்களை வந்து கடிந்து பேசியிருக்கோம், நிறைய இடங்கள் நையாண்டி கூட பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ நம்ம திருப்பி ஒரு நியூட்ரலா ரீசெட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பார்வையில தான் வச்சிருக்கோம். இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் இதற்கு மேல அவரோட செயல்பாடுகள், அவருடைய பேச்சு, அவருடைய கொள்கை என்ன மாதிரியான அரசியல் செய்ய போறாரு அப்படிங்கிற பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பேஸ்டா அந்த நியூஸ் பேஸ்டா வந்து அவருக்கு நம்ம எதெல்லாம் ஆதரவு இல்லை எதெல்லாம் வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறத அன்னைக்கு வந்து மனசாட்சிப்படி நம்ம வந்து பேச போறோம். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதான். இன்னொரு விஷயம் மக்கள் மேடை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ அண்ணாமலை கட்சி தொடங்குறாரு, இங்க மக்கள் மேடை அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோயின்சிடென்டலா நடக்கிற மாதிரி தெரியுதுல. ஸோ ரஜினி அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மேடை அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு வீடியோவும் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனாகிரேஷன்ல வந்து நிறைய பேர் வந்து மக்கள் மேடையுடைய அந்த லோகோ பேனர்ஸ் எல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. அதோட முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சை கொண்டு வரணும், மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கலெக்டிவ் ஒரு எஃபர்ட் தான் இது. இதில் யாரெல்லாம் வந்து சேரணுமோ சேருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக சேர்றதுக்கான ஒரு போர்ட்டல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்காக இருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விஜய் அவர்களுடைய இன்னைக்கு முதல்வராக உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவருடைய எழுச்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா குழந்தை கூட வந்து கண்டிப்பா நம்பாது. இதுல குறிப்பா ஏன் கோயின்சிடென்ஸ் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மார்ச்ல வந்து இந்த மக்கள் மேடை அப்படிங்கிற அமைப்பை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கரெக்டா அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குற அந்த அறிவிப்பின் போது பாத்தீங்கன்னா இந்த வீடியோவும் வந்து வெளில வருது. ஸோ அண்ணாமலை தரப்புல இருந்து வீடியோ இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பு அப்படிங்கிறது ரஜினி அவர்கள் டைரக்டா பாலிடிக்ஸ் வர மாதிரி காட்டினா கூட அண்ணாமலை அவர்களே அரசியலையும் வந்து பின்னிருந்து ஆதரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த நேரத்தில் அவங்க வந்து அமைப்பை அந்த டைம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, இவ்வளவு நாள் ஆரம்பிக்காம எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கதான் வந்து செய்யுது. ஆனா கண் கெட்ட பின் சூரஜ் நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஜினி அவர்களுக்கு படையப்பா படத்தோட டைம்ல இருந்த அந்த கிரேஸ் அன்னைக்கு நிஜமாவே சொல்றேங்க, இன்னைக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருந்த கிரேஸோட அன்னைக்கு ரஜினி அவர்களுக்கு இருந்த கிரேஸ் வந்து ரொம்ப அதிகம். இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்தில் அன்னைக்கு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழர் இல்லையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து நிஜமாவே அன்னைக்கு பெரும்பான்மையான மக்களே வந்து இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மேல அன்பு வச்சிருந்தாங்க. அவர் வந்து ஹீரோயிக்கா ஏதாவது அரசியல்ல கை காட்ட மாட்டாரா, அவர் பக்கம் போயிட்டு ஓட்டு போட்டலாம்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் காத்துட்டு இருந்த காலகட்டம் அது 96ல இருந்து ஆல்மோஸ்ட் 2000 வரைக்கும் வந்தது. அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவரோட படங்கள் நிறைய ஹிட் ஆனாலும் அவர் மேல இந்த தனிப்பட்ட அந்த கிரேஸ், இவர் தான் நம்மளுடைய ரட்சகர் அப்படிங்கிற பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு 16-17 வருஷத்துல அப்படியே வந்து முதல்வர் விஜய் மேல வந்து விழுந்துச்சு. இது காலத்தின் மாற்றம், நம்ம ஏத்துக்கு தான் ஆகணும். ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கும் இந்த மாதிரி அமைப்புலாம் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. ஆனா லதா ரஜினிகாந்த் நிஜமாவே சொல்ற சூப்பர் ஸ்டாரோட வளர்ச்சியில அவங்க ஒரு பக்கபலமா நின்றுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வரைக்கும் வந்து கன்சிஸ்டன்டா வந்து படம் நடிக்கிறார், ஒரு ஹெல்த் இன்னைக்கு வந்து பாதுகாக்கப்படுதுன்னா ஒரு மனைவியா அவங்க வந்து நிஜமா பக்கபலமா நின்றுருக்காங்க. அந்த விதத்துல வந்து கிரேட் லேடி. பட் லதா ரஜினிகாந்த் அவர்களே ஒரு தனிப்பட்ட ரீதியா வந்து ஒரு டாக் இருக்கும்ல இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா வந்து ரஜினி அவர்கள் நிறைய பேருக்கு கொடுக்கணும், செய்யணும், இந்த பிலாந்திரபின்னு சொல்லுவாங்க, தான தர்மம், சேரிட்டி இது எல்லாமே பண்ணணும்னு நினைச்சா கூட அதை வந்து வட்டங்கட்டி கட்ட போட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த லதா ரஜினிகாந்த் தான். ரொம்ப கராரா இருப்பாங்க, ரொம்ப மணி மைண்டடா இருப்பாங்க. அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா பொது தொண்டு அப்படிங்கறத வந்து பெரும்பான்மையா அவங்க வந்து செஞ்சதில்லை. இன்ஃபேக்ட் அவங்க நடத்திட்டு இருக்க அந்த பள்ளி நிறுவனத்துல சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கூட அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து சரியில்லை. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிரேட் மைண்ட் ஃபார் பீப்புள் மாதிரி வந்து பார்க்கப்படலை அப்படிங்கிறது வந்து அவங்க மேல இருக்க இமேஜா இருந்துச்சு. இப்போ இந்த மக்கள் மேடை அவங்க ஆரம்பிச்சவங்க கூட கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறது அப்படின்னா தான் போட்டுட்டு இருக்காங்க. சரி, ஒருத்தவங்க வர்றாங்க, எதிர்க்கிறோம், அவங்க சந்தேகப்பட்டோம், விமர்சனம் செய்யறோம், எல்லாமே ஓகே. ஆனா பெரும்பான்மையா டிவிகே வாரியர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல விஜய் ரசிகர்கள்னு சொல்லலாம், இல்ல வந்து விஜய் ரசிக்கிறதுனாலே வந்து ரஜினியை இன்னைக்கு வந்து ஹேட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம், எல்லாருமே போயிட்டு பெரும்பான்மையா போடக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொச்சையா இருக்கு,
ரொம்ப அசிங்கமான வார்த்தையில, தப்பான வார்த்தைகள்ல எவ்வளோ கேவலமா இறங்கி பேச முடியுமோ அவ்வளோ கேவலமா ரஜினி அவர்கள் மட்டும் இல்லாம அவங்க மனைவி அவர்களையும் இந்த மக்கள் மேடைக்கான அவங்க கொடுத்த வீடியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா கமெண்ட் போட்டுட்டே இருக்காங்க. இதை வந்து ஆத்தரைஸ்டா வந்து டிவிக்கு தான் செய்ய சொல்ல. பட் பெரும்பான்மையான அக்கௌண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட போட்டோ தான் இருக்கு, டிவிக்கு தான் வந்து போட்டிருக்கு. அவங்களோட பின்னாடி போஸ்ட்லாம் போய் பார்த்தா மோஸ்டா எல்லாமே வந்து விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஏன் ஆனாலப்பட்ட சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நம்பர் 1ல இல்லைனா கூட ஒரு டாப் ஸ்டார் தான் இல்ல சினிமால. அவரோட படத்தை போய் நம்ம பார்க்கணும்னு ஆர்வம் எல்லாம் பண்றோம்ல, சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கோம். அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அவர் கடைசியா போட்ட போஸ்ட் கீழே கமெண்ட்ஸ் பாருங்க, ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கூட தெரியாத அளவு ஃபுல்லா அப்யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ரொம்ப ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி செய்யப்பட்ட விஷயமா இல்ல ஆர்கானிக்கா நடந்தாலும் எனக்கு தெரியாது, நான் அப்படி வந்து போயிட்டு அதை காட்ட விரும்பல. பட் இவ்வளோ கேவலமா நீங்க விஜய் அவர்களை ஆதரிக்கிறதுக்காக, தாவேக்காவை ஆதரிக்கிறோன்ற ஒரே ரீசனுக்காக, இன்ஃபேக்ட் ரஜினி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நடந்த ஒரு கோல்டு வாருக்காக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ கொச்சையா லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய போஸ்ட் கீழே போயிட்டு நீங்க தப்பா போடுறது அப்படிங்கிறது, இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கலாம் நம்மளுக்கு பின்னாடி யாருமே இல்லை, எனக்கு வெற்றியில நம்பர் 1ல இருக்கும், உச்சத்துல உட்காந்துருக்கோம், பவர் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைமை வந்து எல்லாருக்குமே வந்து மாறி இருக்கு. ஏமா டாப்ல இருக்கோம், பின்னாடி எதிரியே இல்லை, நம்ம தான்டா அப்படின்னு நினைச்சோம்னா அப்படியே பாத்தீங்கன்னா பாட்டம்ல வந்து விழுந்திருக்கான். இது பெரிய பேட்டர்ன். இன்னைக்கு நான் சொல்றது வந்து அதெல்லாம் சான்ஸே இல்லை, நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் இயற்கையின் நிதி இதுதான், வரலாறு தான் வந்து திருப்பி காமிச்சிருக்கு. ஸோ நீங்க பண்ற இந்த விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கே பேக்லாஷா ஒரு நாள் வந்து நிற்கும். ஸோ இந்த டாக்ஸிசிட்டியை தயவு செய்து கம்மி பண்ணுங்க. அவங்க ஒரு பெண் என்னதான் இருந்தாலும் ரஜினியோட மனைவி, அந்த மக்கள் மேடை அப்படிங்கிறது நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களோ இல்லை நையாண்டி பண்ணி கிண்டல் பண்ணிட்டு போறது கூட ஓகே. பட் இருக்கிறதுலே கொச்சையான வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 1000 கமெண்ட் இருக்குன்னா 900 கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அசிங்கமா அவங்களை திட்டிருக்காங்க ரஜினி அவங்களையும். ஸோ இந்த ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பேக்லாஷா வந்து நிற்கும். நீங்க என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிச்சு உங்ககிட்ட வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா திமுக பண்ணதான் நீங்க மாடர்னைஸ்டா பண்ணி நீங்க வந்து திமுகக்கே வந்து ஆப்பிடிச்சிருக்கீங்க. ஸோ உங்க டெக்னிக் எடுத்து அப்படியே கொஞ்சம் கூர்தீட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களே குத்துறதுக்கு யாராவது வருவாங்க. அது நீங்க எதிர்பார்க்காத ஒரு காலகட்டத்தில் அது வந்து நடக்கும். ஸோ தயவு செய்து நீங்களே உங்களோட குழியை தோண்டிக்காதீங்க அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம சொல்றோம். நன்றி.